இந்தோ பசிபிக் ட்ராக்கர் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு மத்திய வங்கக்கடல் பகுதியில் கடந்த டிசம்பர் 7ஆம் தேதி உருவாகிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து நேற்று தெற்கு வங்கக்கடல் பகுதியில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகியது. இன்று காலை இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தென்மேற்கு வங்கக்கடலை வந்து அடைந்தது. இதனுடைய விளைவால் சென்னை முதல் டெல்டா வரையிலான கடலோர மாவட்டங்களில் மழையானது அதிகரிக்க தொடங்கியது. தற்போது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது வட இலங்கையோட நிலப்பரப்பில் நீடிச்சுக்கிட்டு இருக்கு. இதன் காரணமாக தற்போது மழையினுடைய தீவிரம் தன்மை என்பது சற்று குறைந்திருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். வரக்கூடிய மணி நேரத்தில் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது பார்க் நீரிணைப்பு பகுதியை நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்குறோம். இதனுடைய விளைவால் இன்று நள்ளிரவுக்கு பின் நாளை இரவுக்குள்ளான ஒரு 24 மணி நேரத்தில் வடகடலோர மாவட்டம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் பரவலாக கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக டெல்டா மாவட்டங்களான திருவாரூர், தஞ்சாவூர், மயிலாடுதுறை, காரைக்கால் ஆகிய மாவட்டங்களில் பரவலாக கன முதல் மிக கனமழைக்கும் ஓரிரு இடங்களில் அதீத கனமழைக்கும் வாய்ப்பு இருக்குது. மேலும் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தென் தமிழகம் ஊடாக அரபிக்கடலை சென்று அடையும் நம்ம எதிர்பார்க்குறோம். இதன் காரணமாக ஒட்டுமொத்த தமிழகத்திலும் பரவலாக கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது வரக்கூடிய நாட்களில். நன்றி.